இன்னைக்கு நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார பத்தி பேசுறோம். இந்த ஆடியன்ஸ்ல 50% பேர் இல்ல சீஸ்ஃபயர் நடத்தினதை ஏத்துக்க மாட்டேன், பிஓகேவை தட்டி தூக்கி இருக்கணும்ல, எனக்கு தெரியும் 50% பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு 50% பேர் இல்ல சார், வளர்ற நாடு, பொருளாதாரம் முக்கியம், ஒரு மிசைல் விட்டாவே 5 கோடி ரூபாய் போயிடும். ஒரு வார் உக்கரத்துல நடக்கும் பொழுது, உக்கரத்துல சண்டை போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு 20,000 - 40,000 கோடி ரூபாய் தேவைப்படும். ஒரு நாள் சண்டை நடத்துறதுக்கு. ஒரு நாள் ஒரு S-400 மிசைல் மேல அனுப்புனீங்கன்னா 8.5 கோடி ரூபாய். 16 மிசைல் அனுப்பணும் ஒரு பேரேஜ். அப்ப 8.5 கோடி × 16 கால்குலேட் பண்ணும். சோ ஒரு நாட்டில் நம்ம யோசிக்கிறோம், இந்த நேரத்துல ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தானை கரப்பாம்பூச்சி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு தூக்கி போடலாமா? இல்ல அந்த 20,000 கோடி ரூபாய், அந்த 20,000 கோடி ரூபாய் என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு போடணுமா? இளைஞர்களுக்கு ரோடு, ஏர்போர்ட், போர்ட்ஸ். வேலை இல்லாதவன் சண்டை போடுவான், ஆனா வேலை இருக்கிறவன் வந்த சண்டையை வேண்டான்னு சொல்லிட்டு போற ஒரு உலகம் இது. அதனால எனக்கு நான் எந்த கருத்தையும் ஒரு கருத்து நான் எடுக்கலீங்க. 50% இல்ல சார், வரலாற்று சிறப்பு மிக்க பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை துவம்சம் பண்ணிருக்கணும் அல்ல. இன்னும் சில பேர் வேண்டாம். 2 மனமும் சரிதான், 2 பேருடைய ஆர்குமெண்ட்டும் சரிதான். அந்த ஆர்குமெண்ட் தவறு நாங்க ஆர்கியூ பண்ணல. பட் எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, இன்னைக்கு நாம பாகிஸ்தானோட சரிக்கு சரிமா நிக்கிறோம். நாம பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எல்லா மிசைல், ட்ரோன் ஒன்னு கூட இந்தியாக்குள்ள விழுகல. யோசிச்சு பாருங்க. நாட் ஈவன் ஒன். ஒன்னு கூட. நம்ம பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள 9 இடத்தை அடிக்கிறோம் மே 7ஆம் தேதி காலையில. அதன் பிறகு பாகிஸ்தான் சொல்றீங்க பாரு, இந்து முஸ்லீம் சண்டை, இந்து கிறிஸ்டின் சண்டை இல்ல, தீவிரவாதத்துக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை, பேசாம போயிருக்கு. அதன் பிறகு ட்ரோன் அனுப்புறாங்க, மறுபடியும் 2வது நாள் ஏர் டிஃபென்ஸ் அடிக்கிறோம். இப்போ நாங்க சண்டைக்கு வரல, பிரச்சனைக்கு நீ வந்து பதிலடி கொடுத்துட்டோம், பேசாம ஓடி போயிருக்கு. 3வது நாள் சிவிலியன் அடிக்கிறாங்க, நம்ம பாகிஸ்தானுடைய ஏர் பேஸ் அடிக்கிறோம், 3 ஏர் பேஸ். 4th ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதா 4வது ஆப்ஷன். வேற ஆப்ஷன் நமக்கு இல்ல. அவங்க எனர்ஜி கிரிட், அவங்களுடைய வாட்டர் சப்ளை எல்லாம் தட்டி தூக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அங்க வாழ முடியாது. ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னாங்க, இந்த ஒரு நாடு மட்டுமே, இந்திய நாடு போன ஆண்டு ஆர்மிக்கு நாம் ஒதுக்கிய தொகை 6,21,000 கோடி, 6,21,000 crore. ஒரு ஆண்டுல ஆர்மிக்கு அவ்வளவு பணம் நம்ம கொடுத்தோம். அதை வச்சு பொருள் வாங்க முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன், வளர்ச்சி பாதையில் இருக்கும். வளர்ச்சி பாதையில் இருக்கிறனால பணம் வருது, டாக்ஸ் கட்டுறீங்க. 51 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் 20 மடங்கு நாம் வளர்ந்திருந்தால் இன்னும் இந்தியாவுக்கு நல்லதா இருக்கும்.